ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு 8 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாவை தான் நேற்றுக்கு இரவு நேர முடிவுகளாக நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நடந்த 4 மணி நேர ஓட்டிங் முடிவுகள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில் இப்போ கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் 7 பேர் வந்து டைரெக்டாக நாமினேட் ஆயிருந்தாங்க, எக்ஸப்ட் நம்ம விஷ்ணுவை தவிர்த்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிடிஎஃப் வந்து வின் பண்ணி டைரெக்டாக ஃபினாலேக்கு வந்து போயிட்டாரு. ஸோ அவரை தாண்டி 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் பூர்ணிமா அவர்கள் நேற்றுக்கு பணப்பொட்டியை தூக்கிட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 6 பேரோட ஓட்டிங் நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத விலாவரியாக வந்து பார்த்துடலாம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,69,742 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.19% நேற்றுக்கு இரவு நேரம் 8 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40.99% வந்து இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இவங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 44.32% வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பெரிய பெரிய ஓட்டிங் வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா அவர்களுக்கு வந்து விழதான் செய்து ஒவ்வொரு வாரமும். என்னதான் பிஆர் அப்படி இப்படின்னு வந்து கதைகள் விட்டாலும் கூட ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் வந்து ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்மளுடைய சேனல் கீழே வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, சார் நான் ஒன்றும் பிஆர் கிடையாது, ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாட் ஸ்டாரில் போய் அர்ச்சனாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எல்லாருக்குமே பிஆர் அப்படின்றவங்க வந்து இருக்காங்க. நேற்று கூட தான் மாயா அவர்கள் கோட்வேர்டெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,75,571 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.42% இப்போ வந்து இருக்காப்ல. அண்ட் நேற்றுக்கு இரவு நேரம் 8 மணி முடிவின் போது 19.26% வந்து இருந்துட்டு இருந்தாரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் யோசிச்சு பாருங்க, 17.77% ஆரம்பித்த மணிச்சந்திரா இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் சில பேர் வந்து என்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, மணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அண்ட் தகுதியும் வந்து இருக்குது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவனாகவே இருந்தான், கரெக்டாக டான்ஸ் ஆடினா, என்டர்டெயின் பண்ணான், எல்லாத்தையும் பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்துட்டா வந்து தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரவீனாவோட வாக்குகள் மணிக்கு விழுது அப்படிங்கிற மாதிரி அக்யூசேஷனாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தினேஷ் அவர்கள், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,42,605 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.9% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது 8 மணி முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.81% வந்து இருந்துட்டு இருக்காரு தினேஷ் அவர்கள். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 15.56% ஆரம்பித்து வெறும் 16% கூட வந்து போகாமல் அப்படியே வந்து முடிச்சு விட்டாப்புல நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உள்ளே வரும்போது நல்ல ஒரு ஹோப் இருந்தது, நிறைய ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தார். செகண்ட் பொசிஷன் இல்லைனா தேர்ட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருந்தது. பட் இப்போ மணிச்சந்திரா அவர்கள் வந்து அடித்து தும்சம் பண்ணி மேலே போயிருக்காரு. சொல்ல முடியாது, விஷ்ணு அவர்களுக்கு இன்னும் வந்து வாக்குகள் வந்து விழல. அதாவது இந்த வாரத்தில் மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வராரு இல்லையா. ஸோ அதன் காரணமாக அவர் வந்தாருன்னா இவங்களுக்கெல்லாம் ஓட்டுகள் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா தினேஷுக்கு வந்து பாதி பேர் சப்போர்ட்டர்ஸ் வந்து விஷ்ணுவோட சப்போர்ட்டர்ஸாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது ஆர்கானிக்காக. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் விசித்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,906 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.6% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொடக்கம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கிடைச்சிது. பட் இருந்தாலும் கூட அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட்
லாஸ்ட் 2-3 வீக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இவங்களுடைய ஐடியாலஜி அதை தாண்டி இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதின் காரணமாக ஓட்டிங்ஸில் வந்து எவ்வளோ தூரம் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அதன் காரணமாக தான் விஜி மேடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 4th பொசிஷனில் வந்து இருக்காங்க. மாறி மாறி நீங்கள் தினேஷ் அடிங்க, தினேஷ் வந்து உங்களை அடிப்பாங்க அப்படிங்கிற நிலமை போயிட்டு இருந்ததுனால 2 பேருமே நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கோங்க, எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஒதுக்கி விட்டாங்க போல் தினேஷ் அண்ட் விசித்ரா மேம். அதுவும் குறிப்பாக விசித்ரா மேம். இப்போ 5th பொசிஷனில் விஜய் அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,295 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.48% நேற்றுக்கு இரவு நேர 8 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா 5.58% விஜய் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இருந்தாலும் கூட இவர் சேவாக்கப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்டு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்து அது மட்டும் இல்லாமல் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. தம்பி இந்த மாதிரி பணப்பொட்டியெல்லாம் கூட வைப்போம், ஆனால் நீ வந்து அது மேலே கையெல்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 16 lakhs அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை தாண்டி 16 lakhs வருது, வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து கொடுத்துருக்கோம். அதை தாண்டி வந்து யார் வின் பண்ண போகிறாங்க, ப்ரிடிக்ஷன்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து போனார் வெளியிலேருந்து உள்ள. அப்படி இருக்கும்போது ஏன் பணப்பொட்டியை எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாக வந்து இருக்குது. நம்மெல்லாம் மாயாவா, அர்ச்சனாவா, விசித்ராவா, தினேஷான்னு சண்டை பிடிக்கும்போது விஜய் வர்மா வந்து டைட்டில் வின்னர் ஆகிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ 6th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,372 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.03% நேற்றுக்கு இரவு நேரம் 8 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.25% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் எப்பயுமே வந்து கடைசி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அன்அஃபிஷியல் போலில். பட் இருந்தாலும் எப்படி சேவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் மாயா அவர்கள் நேற்றுக்கு சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா கிட்ட சொல்லிவிடுங்க, ஏசி மாட்டணும், ஃபேனை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சையாக வந்து மாறி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோட் வேர்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பிஆர் அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸு, பெய்ட் ரிவ்யூவர்ஸு, அது தாண்டி பாட்ஸு, ஓட்ஸு, இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாக்களில் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் கண்டனமும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ரெட் கார்டு நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா திஸ் இஸ் கால்டு பிரேக் த ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாயாவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படிங்கிற லெவலுக்கு தான் இப்போதைக்கு மக்களோட மனநிலை வந்து இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து மாயா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர், சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா இருக்கணும், அவங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் எந்த விதமான தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாயா வந்து நல்லவங்களாக இருக்கலாம், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கலாம், எல்லாமே செஞ்சுருக்கலாம். பட் பெரும்பாலான மக்கள் வந்து மாயா அவர்கள் உள்ளே இருப்பதை விரும்பவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்டு சி இஸ் ஸ்டேயிங் இன்சைட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி என்டர்டெய்னிங், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க உள்ளே இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றத தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாவது பர்சனலாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்களே பதிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் விலாவரையாகவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.